இன்றைக்கி மத்தியானம் லஞ்ச் பார்த்திங்கன்னா சிம்பிளான புளிக்குழம்பு தான். முருங்கைக்காய் மட்டும் வச்ச புளிக்குழம்பு. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கிறேன். வெந்தயம் போட்டு கருவேப்பிலை, பச்சை மிளகா, 2 பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் ஒரு கையளவு, முழுசாக பூண்டு இதெல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில் வதக்கினதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காவையும் இதில் சேர்த்துட்டு உப்பு சேர்த்து எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. வதங்கிட்டு இந்த முருங்கை வேகிற அளவுக்கு மட்டும் இப்போதைக்கு நம்ம தண்ணி ஊற்றினா போதும். அது நல்லா ஒரு அறுது வெந்ததுக்கப்புறமே ஒரு 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி, அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 20-25 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுறேன். மீடியம் ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம் வச்சு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் புளி இருக்கு இல்லையா, புளியையும் கொஞ்சமாக கரைச்சதில் ஊற்றிக்கிட்டு ஒரு 15 நிமிஷம் அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரணும். நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ கொதிக்குதோ அப்போ தான் அந்த குழம்போட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காகவும் வரும், நல்லா சாந்து வரும் எல்லா காய்கறியும் சேர்ந்து. அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அன்றைக்கி லஞ்ச் பார்த்திங்கன்னா புளிக்குழம்பு, முட்டை வறுவல், அதுக்கப்புறம் சிப்ஸு. இதான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்